சூட்ல நம்ம நிறைய வந்து பக்ஸ் வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து நம்ம என்கோடிங் அண்ட் டீகோடிங் இல்ல வந்து சில என்கிரிப்ஷன் பேஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்குற மாரி இருக்கும். ஸோ நம்ம HTTP கம்யூனிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா, சில பேலோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது காமனா ஜென்ரலா போற பேலோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு URL என்கோடிங்ல இல்ல HTML என்கோடிங்ல வந்து இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி என்கோடிங் அண்ட் டீகோட் ஆன டேட்டாஸ்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து பர்ப் சூட்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதான் டீகோடர்ஸ் டேப் இது. ஸோ இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஏதாவது டேட்டா குடுத்து, அது வேணா என்கோட் பண்ணிக்கலாம். இல்ல என்கோடட் டேட்டா வந்து நீங்க டீகோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹேக்கு நான் இப்போ குடுக்குறேன். இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா வந்து நானு URL என்கோடிங்கா நான் மாத்தணும்னாக்கா, இந்த என்கோட் போயிட்டு நானு URL என்கோடிங் குடுத்தா, எனக்கு URL என்கோடிங் வந்து இங்க வந்துரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ எக்ஸஸ் டைப் பண்றேன். அத பைபாஸ் பண்றதுக்காக வந்து நானு HTML என்கோடிங் வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு பேலோட் வந்து நான் ரெடி பண்றேன். ஓகே. ஸோ இந்த பேலோட் வந்து நான் போட்டிருக்கேன் நானு. ஸோ இந்த பேலோட் பேசிக்கா வந்து ஒரு இஃப் இன் கேஸ் அந்த வெப்சைட் வல்னரபிளா இருந்ததுன்னா, நமக்கு அங்க கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ அதோட கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு URL என்கோடிங் நீங்க பார்க்கலாம். அத வந்து நான் இப்போ HTML நான் மாத்தணும்னா, ஸோ ஜஸ்ட் வந்து இங்க HTML என்கோடிங் குடுத்துக்கலாம். இன்கேஸ் இங்க நான் எனக்கு இந்த மாரி ஒரு என்கோடட் டேட்டா இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியலனாக்கா, நம்ம ஸ்மார்ட் டிகோடிங் குடுத்தா அகைன் வந்து நமக்கு டிகோட் பண்ணி காட்டும். ஸோ இந்த டிகோடர் டேப் வந்து பேசிக்கா வந்து நம்ம எந்த மாதிரியான என்கோடிங் அண்ட் டிகோடிங் பண்ணி பார்க்கறதுக்கு வேணாலும் யூஸ் ஆகும். முக்கியமா வந்து HTTP கம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, நிறைய டைப்ஸ் ஆஃப் என்கோடிங் அண்ட் டிகோடிங்ஸ் வந்து நம்ம நடந்துட்டுருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஒரு டேப்னே சொல்லலாம் இத.